முதலாவதாக இந்த ரெசிடென்சி பெர்மிட் எனப்படுகின்ற அல்லது நிரந்தர பதிவுரிமை விண்ணப்பிப்போருக்கான தேவைகளில் முதலாயப்படுத்தப்பட்ட தேவைகளாக அறிவிக்கப்பட்ட துறைகள் தற்பொழுது தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த இராணுவ வேலைகளுக்காக அல்லது பாதுகாப்பு துறையில் வேலை செய்வதற்காக, அது இராணுவமாக இருக்கலாம் அல்லது கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பம் மற்றும் அவர்களுடைய இதர வேலைகளாக இருக்கலாம். இராணுவம் என்றால் இது போய் சண்டை பிடிப்பது மாத்திரமல்ல, அங்கே உள்ள பல சமையல்காரர்கள் கூட அதில் அடங்குவார்கள் அல்லது துப்புரவாளர்கள் கூட அடங்குவார்கள். அவ்வாறான துறை மற்றும் மருத்துவத்துறையில் கூட இவ்வாறான ஒரு நிலைமை என்று இது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் பல் வைத்தியர்கள் மற்றும் தாதிகள் மற்றும் மருத்துவ பராமரிப்பாளர்கள் போன்றவர்களுக்கான தேவையும், மற்றது இந்த அந்த தொழில் தரவான, அதாவது இவர்கள் மரவேல் செய்பவர்கள் மற்றும் குழாய் வேலைகள், பிளம்பர்ஸ் மற்றும் அந்த வாகன திருத்தினர்கள் போன்றவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் அந்த சீனியர் மேனேஜர்ஸ் எனப்படுகின்ற முதன்மையான மேலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான தேவைகள் என்பன இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான கொள்கைகளை கொண்டு வருவதற்கும் அதன் தொடர்பான விடயங்களில் மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்குமாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி என்பது இடம்பெறுகின்றது. இது நிச்சயமாக ஒரு மாற்றுகிற அறிவிப்பு. அதாவது இருந்த தற்காலிக இந்த பதிவிடவாளர்களையும் மற்றும் வெளிநாட்டு மாணக்கர்களையும் வெளியேற்றுகின்ற பணி என்பது ஒரு புறத்தில் நடைபெறுகின்ற பொழுதும், உள்ளகமாக விசாரிப்பவர்களுக்கு புள்ளி அடிப்படையிலான தீர்வு நடைபெறுகின்ற பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற புள்ளிகள் என்பன அதிகமாக இருக்கின்ற பொழுதும் இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இது உள்ளகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துமா என்றால் சில வேளைகளில் அவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கனடாவில் தற்பொழுது இந்த தொழில்துறைகள் சம்பந்தமாக எப்பொழுதுமே மக்கள் தேவை என்கின்ற ஒரு உண்மை நாங்கள் கடந்த காலத்தில் முறைத்திருந்தோம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்கள் வாழ்கின்ற வயதில் என்பது கனடாவில் கூடி செல்கின்றது. இதற்கு கூட தொழில்நுட்பமும் அது தொடர்பான மருத்துவவியல் முன்னேற்றமும் தான் காரணம். குறிப்பாக 85 வயது இப்பொழுது சாதாரணமாக வாழுகின்ற வயதாகவும், கடந்த வருடம் எடுக்கப்பட்ட கணக்கியலின்படி சுமார் 13,000க்கு மேற்பட்ட 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்கின்ற இடமாகவும் கனடா இருக்கின்றது. இதற்கு அந்த லாங் டேர்ம் கேர் எனப்படுகின்ற நீண்டகால பதிவிட வாழ்வியல் உரிமைகளும் மருத்துவங்கள், அதாவது மருந்துகளின் துணையுமே காரணமாக இருக்கின்றன. ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு விமர்சகர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு விமர்சனத்தை கொண்டு வர இருக்கிறது. என்று சொன்னால், இந்த லிபரல் அரசாங்கம் மீண்டும் குடிவரவாளர்களை இந்த நாட்டுக்குள் அனுமதிக்கப் போகின்றது. அதனால் இங்கிருப்பவர்களுக்கு வேலை இல்லாமல் போக போகின்றது. ஏற்கனவே பல பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த ஆராய்ச்சி திட்டங்களை இங்கிருப்பவர்கள் படித்தோ அல்லது அவர்களுக்கு தொழில் முயற்சிகளை வழங்கலாம் தானே என்று சொல்லி ஒரு கேள்வியும் எழலாம். கனடாவின் குடிவரவு முறைமையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்ற குடிவரவு முறையில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். கனடாக்கு வர இருப்பவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் மேலும் முன்னேற்றத்தை காண விரும்புபவர்கள், ஒரு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களுக்காக இப்பொழுது அந்த எக்ஸ்பிரஸ் என்ற குடிவரவு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின்படி அதில் ஆராய்ச்சியாளர்கள், சிரேஷ்ட முகாமையாளர்கள், போக்குவரத்து துறையினர் என்று ஒரு தரப்படுத்தலின் அடிப்படையில் பதவிகளில் இருப்பவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவது போலதான் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இருக்க போகிறது. இது தொடர்பாகவும் இது பற்றிய மேலதிக விளக்கங்களையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இது முதலாவதாக இந்த ரெசிடென்சி பெர்மிட் எனப்படுகின்ற அல்லது நிரந்தர பதிவுரிமை விண்ணப்பிப்போருக்கான தேவைகளில் முதலாயப்படுத்தப்பட்ட தேவைகளாக அறிவிக்கப்பட்ட துறைகள் தற்பொழுது தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த இராணுவ வேலைகளுக்காக
அல்லது பாதுகாப்பு துறையில் வேலை செய்வதற்காக. அது இராணுவமாக இருக்கலாம், அல்லது கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பம் மற்றும் அவர்களுடைய இதர வேலைகளாக இருக்கலாம். இராணுவம் என்றால் இது போய் சண்டை பிடிப்பது மாத்திரமல்ல. அ அங்கே உள்ள பல சமையல்காரர்கள் கூட அதில் அடங்குவார்கள். அல்லது துப்புரவாளர்கள் கூட அடங்குவார்கள். அவ்வாறான துறை மற்றும் மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் கூட இவ்வாறான ஒரு அ அ நிலைமை ஒன்று இது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும், பல் வைத்தியர்கள் மற்றும் தாதிகள் மற்றும் மருத்துவ பராமரிப்பாளர்கள் போன்றவர்களுக்கான தேவையும், மற்றது இந்த ஆ அந்த தொழில் தரவான அதாவது இவர்கள் மரவேலை செய்பவர்கள் மற்றும் குழாய் வேலைகள், பிளம்பர்ஸ் மற்றும் அந்த வாகன திருத்தினர்கள் போன்றவர்களுக்கும், முக்கியமாக பிரெஞ்சு மொழி தெரிந்தவர்களுக்கும். என்றால் அவர்கள் கனடாவில் ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகின்ற போது அதற்கு இந்த கியூபெக் அல்லது பிரெஞ்சு பேசுகின்ற இடங்களுக்கும் ஒரு தொகையானவர்களுக்கு அவ்வாறான குடியுரிமையை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்காக இந்த பிரெஞ்சு மொழி பேசுவதற்கான தேவை உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. இதற்குரிய முதலாய காரணம், தற்பொழுது இவர்கள் எதிர்பார்க்கின்ற விவகாரங்களில் நிச்சயமாக கனடாவில் உள்ளவர்களால் அவற்றை நிரப்ப முடியாது. அதிலும் குறிப்பாக பார்ப்பீர்களானால் இந்த ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அந்த சீனியர் மேனேஜர்ஸ் எனப்படுகின்ற முதன்மையான மேலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான தேவைகள் என்பன இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான கொள்கைகளை கொண்டு வருவதற்கும், அதன் தொடர்பான விடயங்களில் மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்குமாக இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி என்பது இடம்பெறுகின்றது. அந்த தொழில்துறைக்கான வரவு என்பது நிச்சயமாக சில வழிகளில் நேரடியாக வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்த பொழுதிலும் இப்பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த பல கம்பெனிகளும் தங்களுடைய நாட்டை நோக்கி சென்று அங்கே தளம் அமைப்பதாக இப்பொழுது குறிப்பிட்டு பார்ப்பீர்களானால், இந்திய தொழில்நுட்ப மேலாளர்கள் அல்லது முதலீட்டாளர்கள் இந்தியாவிலேயே தங்களுடைய பகுதிகளில் தங்களுடைய நிறுவனங்களை அமைத்து வருவது போன்றவை எல்லாம் அவ்வாறான எதிர்பார்ப்பு ஏற்பட்டாலும் இல்லை, இங்கு கூட தேவை இருக்கின்றது என்பதை இந்த நேற்றைய அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு மாற்றுகர அறிவிப்பு. அதாவது இருந்த தற்காலிக இந்த பதிவிடவாளர்களையும் மற்றும் வெளிநாட்டு மாணாக்கர்களையும் வெளியேற்றுகின்ற பணி என்பது ஒரு புறத்தில் நடைபெறுகின்ற பொழுதும், உள்ளகமாக விசாரிப்பவர்களுக்கு புள்ளி அடிப்படையிலான தேர்வு நடைபெறுகின்ற பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற புள்ளிகள் என்பன அதிகமாக இருக்கின்ற பொழுதும் இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இது உள்ளகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துமா என்றால் சில வேளைகளில் அவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த தொழில் துறைகளை இவர்கள் தெரிவு செய்தால். இருந்த பொழுதிலும் அது குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட வேண்டிய நிர்பந்தம் அரசிற்கு நிச்சயமாக ஏற்படும் என்று சொன்னால், ஒரு பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய வேலை ஒர்க் பர்மிட் எனப்படுகின்ற வேலை பத்திரங்களையோ அல்லது தற்காலிக வதிவிட விசாக்களையோ இழந்தவர்களாக அல்லது மீள் புதுப்பிப்பதற்காக விண்ணப்பித்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது தங்களுடைய இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் எனப்படுகின்ற நிரந்தர குடியாளர்களுக்கான உரிமத்தை பெறுவதற்கான புள்ளிகளை எட்ட முடியாதவர்களாக கூட இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு மாறுதலான நிலைமை. முன்னர் குறிப்பிட்டதை விட இப்பொழுது அதனை அறிவிக்கக்கூடிய சாத்தியம் என்பது அரசுக்கு ஏற்பட்டிருப்பதற்கான நிலைமை என்பது இந்த தொழில்துறைக்கான நபர்கள் கனடாவில் அடையாளம் காணப்படாததும் மற்றும் கனடாவில் தற்பொழுது இந்த தொழில்துறைகள் சம்பந்தமாக எப்பொழுதுமே மக்கள் தேவை என்கின்ற ஒரு உண்மை நாங்கள் கடந்த காலத்தில் முறைத்திருந்தோம். அதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்கள் வாழ்கின்ற வயதில் என்பது கனடாவில் கூடி செல்கின்றது. இதற்கு கூட தொழில்நுட்பமும் அது தொடர்பான மருத்துவவியல் முன்னேற்றமும் தான் காரணம். குறிப்பாக 85 வயது இப்பொழுது சாதாரணமாக வாழுகின்ற வயதாகவும், கடந்த வருடம் எடுக்கப்பட்ட கணக்கியலின்படி சுமார் 13,000க்கு மேற்பட்ட 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாழ்கின்ற இடமாகவும் கனடா இருக்கின்றது. இதற்கு இந்த லாங் டேர்ம் கேர் எனப்படுகின்ற நீண்டகால வதிவிட வாழ்வியல் உரிமைகளும் மருத்துவங்கள், அதாவது மருந்துகளின் துணையுமே காரணமாக இருக்கின்றன. எனவே அவ்வாறானவர்களின் தொகை கூடிக்கொள்கின்ற பொழுது, பிறப்புகளின் தொகை குறைகின்ற பொழுது இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பது தெரிந்த விடயம். இருந்த பொழுதிலும் அரசு மேற்கொள்ளுகின்ற 15 அல்லது 20 ஒப்பந்தங்கள் ஏற்கனவே எட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்களின் நடைமுறைகளுக்கான இவ்வாறானவர்களின் தேவை என்பது இன்றியமையாதது என்பது ஒரு அறிந்த விடயம். அதனைத்தான் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள்.
நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கனடாவில் இந்த குறிப்பிட்ட வேலைகள், அதாவது அந்த ஆராய்ச்சிகளுக்காக வேலைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. பொதுவாகவே இந்த கடந்த லிபரல் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட பெரிய ஒரு குற்றச்சாட்டு, இந்த பல்கலைக்கழக வெளிநாடுகளில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்து இந்த நாடுகளுக்கு அழைத்தது. மற்றது அந்த அந்த குடிவரவு இங்கு வருகின்ற அந்த குடிவரவுக்கான வசதியை அதிகப்படுத்தியது போன்ற குற்றச்சாட்டுக்கள், அதிக குடிவரவாளர்கள் வந்த அந்த குற்றச்சாட்டு இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது, மீண்டும் இந்த கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் அதிக மாணவர்களோ அல்லது தொழில் புரிபவர்களோ இந்த துறைகளில், இந்த குறிப்பிட்ட துறைகளில் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட துறைகளில் இருப்பவர்கள் கனடாக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கின்றது. ஆகவே இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு விமர்சகர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு ஒரு விமர்சனத்தை கொண்டு வர இருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த லிபரல் அரசாங்கம் மீண்டும் குடிவரவாளர்களை இந்த நாட்டுக்குள் அனுமதிக்கப் போகின்றது. அதனால் இங்கிருப்பவர்களுக்கு வேலை இல்லாமல் போகப் போகின்றது. ஏற்கனவே பல பேர் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த ஆராய்ச்சி திட்டங்களை இங்கிருப்பவர்கள் படித்தோ அல்லது அவர்களுக்கு அதுக்கு தொழில் முயற்சிகளை வழங்கலாம் தானே என்று சொல்லி ஒரு ஒரு கேள்வியும் எழலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நிச்சயமா நல்ல கேள்வி தர்மா. இப்படி பாருங்கள். அதாவது அந்த ஒரு தேர்வு செய்யப்பட்ட அல்லது குறியீடு இடப்பட்ட குடிவரவாளர்கள் இன்னரைத்தான் வேண்டும் என்று. ஆனால் அவ்வாறானவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான வேலை உத்தரவாதம் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் இப்பொழுது கூறுங்கள், ஒரு கார்பெண்டர் மரவேலை செய்பவர்களையோ அல்லது பிளம்பர்ஸ் அல்லது மெக்கானிக்ஸ் இவர்கள் சரி அழைக்கின்றார்கள். அங்கே தகுதி பெற்ற ஒரு மெக்கானிக் இங்கே வருகின்றார். அவருக்குரிய தொழில் வாய்ப்பு என்பது இங்கே இருக்கின்றதா என்பது அறியப்பட்ட பின்னரான இந்த அனுமதி அளிக்கப்படுவதே சிறந்த முடிவு. அதனை நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். ஏனென்றால் ஏற்கனவே கற்றறிந்த பாடத்தின்படி கனடாவின் நாங்கள் வரி செலுத்துவோரின் பணம் எல்லாம் இவ்வாறு வந்தவர்களின் கொடுப்பினவர்களுக்கும் அவர்கள் தேவைகள் பராமரிப்பதற்குமாக செலவழிக்கப்பட்டதான ஒரு சமுதாய கோபம் ஒன்று இருக்கின்றது என்பதை லிபரல் கட்சியும் அறிந்திருக்கின்றது. ஆக இருந்த பொழுதிலும் இவர்கள் இப்பொழுது அந்த குறியிடப்பட்ட குடிவரவாளர்கள் இவர்கள் தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அதாவது அந்த சீனியர் மேனேஜர்ஸ் எனப்படுகின்ற மூத்த முகாமையாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த பல துறைசார் வல்லுநர்கள் மற்றும் இந்த தொழில்சார் வல்லுநர்கள் தேவை என்றால் அவர்களுக்கான வேலையை உறுதிப்படுத்த வேண்டும். முதல் வேலையை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் வந்து வேலையை தேடுங்கள் என்று விட்டால் மீண்டும் நாங்கள் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களுடைய திட்டங்கள் என்பது 10 வருட அடிப்படையிலானவை. ஆனால் இந்த 10 வருட அடிப்படையிலான திட்டத்தில் இவர்களுடைய தேவை என்பது எந்த வருடத்திலிருந்து ஏற்பட போகின்றது அல்லது எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதை அடையாளம் காண வேண்டும். அந்த இரண்டாவது இந்த சனத்தொகையுடன் அதாவது இப்படி பேலன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லலாம். அதாவது சனத்தொகையை தேவைக்கு ஏற்ப அல்லது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அதிகரிப்பதற்கு இவ்வாறானவர்களின் வருகை என்பது தேவை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி அந்த சிறுவர்களோ அல்லது கற்றவர்களின் பலரோ இந்த தொழில்துறையை நாடாமல் வேறே தொழில்துறையை நாடுவதும் மற்றும் வயதானவர்களின் இருக்கை என்பது கூடுவதும் இவ்வாறானவர்களின் தேவையை எப்பொழுதுமே கனடாவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இருக்க தேவையில்லை. இல்லை என்று அந்த பிறப்பு வீதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அவ்வாறு நடக்கலாம். மற்றது இப்பொழுது இவர்கள் செய்த அந்த ஒப்பந்தங்கள் பாதுகாப்புத்துறை சம்பந்தமாக முன்ன திங்கட்கிழமை அவர் செய்த மாகாணி செய்த ஒப்பந்தம் என்பது பெரிய ஒரு தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை இந்த கண்டுபிடித்தல் மற்றும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தொழில்நுட்பத்துடன் ஒத்துப்போதல், நாங்கள் 10ஓடு 11ஆக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை சாதாரணமாக கடந்து செல்வது போன்று இருந்தாலும் இது பலத்த மாறுதலை வாழ்வியலில் ஏற்படுத்த போகின்றது தொழில்துறையில் கூட. அதாவது இவ்வாறு கூறலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது யாரையுமே வேலையில் இருந்து எடுக்க போவதில்லை. வேலையில் இருந்து ஒருவரை நீக்க போவது யார் என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிந்தவர் தான் அவரை நிறுத்த போகின்றார். அதாவது கற்பியலுக்கான ஒரு தேவையை ஏற்படுத்துகின்றது அந்தந்த துறை சார்ந்து. என்றால் நிறுவனங்கள் தங்கள் தேவைகளை தாங்களாகவே இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கின்றது. அதாவது தங்களுடைய தரவுகளை இந்த தகவல், அதாவது இந்த
இந்த நுட்ப தகவல் பரிமாற்றத்தின் மூலம் அதற்கு உள்ளீடு செய்வதன் மூலம் பல வேலைகளை அதுவே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பது வந்துவிட்டது. எனவே அவ்வாறான நிலையில் அதாவது அவற்றில் மேலதிக ஒழுக்கங்களை கொண்டு வருவதற்கு, கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு மற்றும் சகல துறைகளிலும் பயன்படுத்துவதற்கு இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த மத்திய அரசின் வேலை பணியாளர்கள் குறைப்பு என்பது இடம்பெறுகின்றது. அவற்றை பிரதியீடு செய்ய போகிறது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதற்கு இப்பொழுது இப்பொழுது இந்த குடியுரிமை விண்ணப்பிப்பவர்களை கூட இந்த கோவிட் காலத்தில் இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அனுமதித்துக் கொண்டிருந்தது. அங்கே மனிதர்களின் செயற்பாடு என்பது இல்லை. அப்பொழுது அவர்கள் கேட்கின்ற விடயங்களை நீங்கள் கொடுப்பீர்களானால் அதை அனுமதித்துவிடும். அவ்வாறான தேவைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக காலத்துடன் ஒத்துப்போகின்ற நடவடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் கட்டுப்பாடுகள் என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அல்லது மீண்டும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி தோன்றுவதற்கு வழிவகுக்கும். எவ்வாறு சொன்னால், தொழில்துறை சார்ந்தவர்கள் தான். அவர் ஒரு மருத்துவராக வேறொரு நாட்டில் இருக்கலாம். அவர் இங்கே உடனடியாக மருத்துவராக வருவதென்றால் அவ்வாறு முடியாது. தாதியராக இருப்பவர் கூட இங்கே தாதியர்களுடைய சங்கத்தில் இணைவதற்கோ அல்லது ஒரு வைத்தியசாலையில் பணியாற்றுவதற்கோ அதற்குரிய தேர்வை எழுத வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கே உள்ள வைத்திய முறை என்பது அதிநவீனமானதும் மற்றும் பாதுகாப்புகள் நிறைந்ததும் ஆனது. எனவே அவ்வாறான பல தேவைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுப்பார்கள் என்று நம்புவோம் என்றால் அதுதான் முக்கியமான விடயம். பொதுவாகவே இறுதியாக சுருக்கமாக ஒரு கேள்வி. இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பொறுத்தவரையில் இலங்கையிலிருந்து இந்த தொழில்துறைகளில், குறிப்பிட்ட தொழில்துறைகளில் தொழில் புரிபவர்கள் கனடாக்கு வர இருப்பார்கள். இதை காரணம் காட்டிய பல தரகர்கள், பயண தரகர்கள் இப்பொழுதெல்லாம் அந்த பல பணங்களை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பல முறைகேடான சம்பவங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அது முன்னொரு காலத்தில் நடந்தது. ஆகவே தாயகத்தில் இருந்து குறிப்பிட்ட தொழில்துறைகளில் இருப்பவர்கள் கனடாக்கு வருவதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்னவாக இருக்கலாம்? நிச்சயமா அதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. என்று சொன்னால், அவர்களை பொறுத்த விடயமாகவும் அவர்களுடைய தேவை எவ்வாறு இருக்கின்றது என்றதை பொறுத்ததாகவும் தான், அவர்களுடைய விருப்பு எவ்வாறு இருக்கின்றது அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று. ஆனால் நிச்சயமாக நேர்மையான வழியாக சென்று பெறுவது இலகுவான வழியாக இருக்கும். ஒருவர் உண்மையிலேயே தனக்குரிய தகுதி இருக்கின்றது என்று கண்டறிந்தால் நிச்சயமாக நேரடியாக சென்று பெறுவது என்பது மொழி வளம் என்பதை அவர்கள் நிச்சயமாக அதாவது பலப்படுத்துவார்களாக இருந்தால் அல்லது அதில் அவர்கள் தங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு படி அவர்களை மேலே இட்டு செல்லும். அத்தோடு இந்த பிரெஞ்சு மொழி கற்பது என்பது பல சந்தைகளை திறக்கும். பிரெஞ்சு மொழி கற்பது என்பது நிச்சயமாக பல சந்தைகளை திறக்கும். அவ்வாறாக அங்கே பிரெஞ்சு மொழி கற்கைகளுக்கான நிலைமைகள் இருந்தால் அவைகள் கூட அணுகப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. எனவே அவ்வாறானவற்றில் தான் நாங்கள் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ குறிப்பாக பார்த்தீர்கள், கனடா இந்த மாதம் 10ஆம் தேதி இலங்கையுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தது. இலங்கைக்கான AI தொழில்நுட்பத்திற்கு கொள்கை வைப்பதற்கு, கொள்கைகளை அடைவதற்கு கனடா வழிகாட்டப் போகின்றது. ஆனால் கனடாவில் அதன் கொள்கைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளாகத்தான் இப்பொழுது அதற்குரிய துறைசார் வல்லுநர்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே கண்டறியப்பட்ட விடயம் என்பது என்னவென்று சொன்னால், இலங்கை 5 வருடங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை 5 மடங்காக என்றால் 500% மாற்றுவதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே தயாராகி இந்த கையொப்பத்தை இட்டு கனடாவிடம் இருந்து இந்த ட்ரெயினர் பயிற்றுவிப்பாளர்களை பயிற்றுவி என்கின்ற நடவடிக்கையின் கீழ் அவர்களை பயிற்றுவிக்க போகின்றது. அதற்கான ஒப்பந்தம் தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. எனவே தகவல்கள் மாறுகின்றன, களங்கள் மாறுகின்றன. அதற்குரிய வகையில் அந்த மொழி புலமை என்பதை அவர்கள் முதலாய தகுதியாக கொண்டிருப்பார்களாக என்றால், அல்ல அதற்காக முதலாய கவனம் செலுத்துவார்களாக இருந்தால், அதைவிடவும் இங்குள்ள தொழில்துறை வல்லுநர்கள் தமிழர்களிடையே இருப்பவர்களிடமிருந்து அதற்கான உத்தரவாதங்களை பெற்று அல்லது தாங்கள் வருவதற்குரிய தகுதி நிலையை பெற்று வருவதெல்லாம் மிகவும் இலகுவானவையாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மோசடிகள் இடம்பெறுவது என்பது தவிர்க்க முடியாத விடயமாக இருப்பது தான் கடந்த காலங்கள் காட்டி நிற்கின்றன. அதுதான் உண்மையான விடயம். நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு பயனுள்ள தகவல்களை வழங்கியதற்கு. கனடாவின் இந்த குடிவரவு முறையில் கொண்டு வரப்பட்ட இந்த எக்ஸ்பிரஸ் என்ற மாற்றம் ஒரு புதிய குடிவரவு துறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புவோம். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம்.
நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.